அவரு பாத்தீங்கன்னா புலிப்படத்து ஷூட்டிங் போது அவர் சொல்றாரு அந்த சம்பவத்தை. அந்த தலக்கோணம்ன்ற ஒரு ஃபாரஸ்ட், நாங்களுமே பாத்தீங்கன்னா தோட்டா படத்தை அங்க ஷூட் பண்ணோம். ஒரு வாரம் வந்து தோட்டா வந்து தலக்கோணம் ஃபாரஸ்ட்ல கிளைமேக்ஸ் எடுத்தோம். இவரா அந்த நடிகர் பேர்? ஆமா, ஜீவன். திருட்டு அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த நீங்க ஈசிஆர் பக்கம் போனீங்கன்னா அவர் நீங்க பாக்கலாம். அங்க டோல் கேட் கிட்ட நிப்பாரு. ஆமா, அது விடுங்க. ஆமா, அதான் சினிமால ஆட்டம் போட்டவங்க எல்லாம் எங்க வந்து யாராலையும் நிலைச்சு நிக்க முடியாது. அதுக்கு ஜீவன் ஒரு உதாரணம். நம்ம டாபிக் ஷிஃப்ட் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புலிப்படம் ஷூட்டிங் வந்து தலக்கோணையில் நடக்கும்போது திருப்பதியில இருந்து வரணும். அங்கதான் திருப்பதியில தான் உங்களுக்கு வந்து ஸ்டார் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல திருப்பதியில தான் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும் தலக்கோணத்துக்கு. அது ஒரு ஃபாரஸ்ட், அது வந்து பயங்கரமான ரிமோட்டான ஃபாரஸ்ட். ஆனா பாத்தீங்கன்னா நரபேலின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல, தலக்கோணையில இருந்து 15 கிலோமீட்டர் நரபேலின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா யூனிட் எல்லாம் தங்குவாங்க. அங்க நிறைய படப்பிடிப்பு நடக்குதுன்னு அங்க இருக்கிற வீடுகளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிட்டுக்கு வரவங்களுக்கு வாடகை கொடுவாங்க. அப்படிதான் ஒரு பாய் வீடை வந்து விஜய்காண்டி ஏசி கீசி எல்லாம் போட்டு பெட்டு கிட்ட எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விஜய் அங்க தங்குறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விஜய் சொல்லியிருக்காரு டெய்லி திருப்பதியில இருந்து வர முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னோம்னா அங்க வந்து விஜய்க்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுல கீழ் ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த நட்டி இருக்காருல்ல கேமராமேன், அவர் வந்து தங்கி இருக்காரு. அந்த படத்துக்கு அவர் தான் கேமராமேன். அவர் ஜாலியா அப்படியே அந்த ஈவினிங் நேரத்துல அப்படியே வந்து பாடிட்டு ஆடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் போல. விஜய்க்கு வந்து ஒரு சாப்பாடு எடுத்து வச்சிருந்திருக்கிறாரு இவர் நம்ம செல்வம், அவருடைய உதவியாளர். விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்கனி, அந்த வீட்டு பால்கனியில நின்று யாருக்கிட்டயோ கோவமா பேசி இருந்திருக்காரு. ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்திருக்காரு, பயங்கரமா கோவமா பேசியிருக்காரு, சத்தமா போட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு படார்னு கதவை மூடிட்டு உள்ள வந்தவர் சாப்பாடு எடு அப்படின்னு சொன்னோன்னா சாப்பாடு அவர் ரெடியா எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்சோன்னு சாப்பாடை திறந்து சாப்பிட போனவர் அதுல ஏதோ முடி இருக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி இப்படி எடுத்து காமிச்சிருக்காரு. என்னடா முடி அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் நான் பார்க்கல சார் அப்படின்னு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலகோணை எல்லாம் போயிட்டீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு தான் வரும், ஹோட்டல் சாப்பாடு தான் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா யூனிட்ல வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஹீரோவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யூனிட்ல அது பார்த்து பத்திரமா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி முடி இருக்குன்னு பல்லாரும் ஒரு அற அறிஞ்சிருக்காரு அந்த செல்வத்திட்ட. அவரு பாத்தீங்கன்னா ஆள் இப்படி இருக்காரு. பாத்தீங்கன்னா பேட்டியில கொடுக்கும்போதே வேலை பார்த்து கொஞ்சம் உண்மையாலுமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஐயோ, உண்மையாலுமே என்னன்னா பல்லாரும் ஒரு அற அறிஞ்சிருக்காரு. இவர் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்றவரு. இவர் ஒரு இளைஞரா இருப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா புலிப்படம் வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. 40 வயசுல இருக்கும்போது ஒரு 55 வயசுக்காரன் அடிச்சா எப்படி இருக்கும், அப்படியே பொத்துன்னு போய் அங்க பக்கத்துல இருக்கிற சோஃபால விழுந்திருக்காரு. இவர் எந்திரிச்சு போய் பாத்தீங்கன்னா அந்த கால் எடுத்துட்டு அவர் நெஞ்சில மேய்ச்சிருக்காரு. அவர் காமிக்கிறார், தொட்டு காட்டுறார். அந்த பேட்டி யூடியூப்ல இருக்க ஒரு பிரபல சேனல்ல வந்து சுயமரியாதையா ஒரு மனிதனை காலில் எத்துறத வயதுல மூத்தவர், அது எவ்வளவு ஒரு அவமானம்.